ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நேற்று வந்து நம்ம இந்த புதினா புதினா செடியில் இருக்கிறது மொத்தம் அந்த காஞ்சி போனதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். கொய்யாக்க மரம் வந்து நம்ம ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி தான் கட் பண்ணி விட்டோம். இப்போ மறுபடியும் இந்த மழையில் வந்து கொஞ்சம் அது நல்லா தான் வளர்ந்துருக்குது. முருங்கை மரம் வந்து நம்ம முருங்கைக்கீரையும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருந்தேன். அதுவும் முந்தினேற்று வந்து நான் கொஞ்சம் ஒடிச்சு எடுத்துன்னு போயிருக்கிறேன் முருங்கைக்கீரையும். மறுபடியும் அது புது துளிர் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேப்பங்கிழங்கு வந்து இலை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு இது எடுத்து போட்டுறவும் மனசு வர மாட்டேங்குது. இது எப்போ தான் அது ஆகும்னு தெரியல. மாங்காய் மரத்தில் வந்து இலை மேலே இருக்கிற இலையெல்லாம் வந்து ஒன்று ஒன்று காஞ்சி போயிட்டு இருந்துச்சு. நம்ம மேலே வச்சுருக்கும் போது இப்போ எல்லாமே நல்லா இருக்குது மாங்காய் இலைங்க. கத்திரிக்காய் செடியில் வந்து 3 கத்திரிக்காய் செடியிலையும் பூ வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், இதுவும் காய வச்சிச்சுனாக்கா நம்ம இதை எடுத்து வேறு பெரிய தொட்டியில் மாற்றி நடலாம். நம்ம வந்து வர வச்ச அந்த அத்திப்பழம் செடின்னு சொல்லிட்டு நம்ம வர வச்சோம். ஆனால் அது நாவல் மரமாக வந்துடுச்சு. நாவல் மரம்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இது என்ன மரம்னா நாவல் மரம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை எடுத்து இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும்போதே நம்ம இதை எடுத்து வேறு பெரிய கேனில் நம்ம மாற்றி வச்சுருக்குறோம். செடி பெருசாக இருந்தால் பரவாயில்ல, அதை நம்ம எடுத்து எப்படி மாற்றி வைக்கணுமோ அந்த மாதிரி மாற்றி வச்சா அதுவும் காயறதில்ல. நல்லா நம்மக்கிட்ட நல்லா துளுத்து மறுபடியும் அது பச்சை கட்ட ஆரம்பிக்குது. அது எப்படி நம்ம கரெக்டாக எடுத்து வைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். நான் எல்லா செடியுமே பெருசு பெருசாக இருக்கும்போது தான் எடுத்து எல்லா தொட்டிலையும் மாற்றி வச்சுருக்கிறேன். எனக்கு எந்த செடியும் காஞ்சதில்லை. ஏப்ரல் மேலேயே நான் அந்த மாதிரி தான் மாற்றி வச்சுருக்கிறேன். நம்ம மிளகா செடியில் வந்து எல்லா செடியிலையுமே பூ வச்சுருக்குது. பெரிய மிளகா செடியில் வந்து ஒரு காய் மிளகா, குண்டு மிளகா வந்துருக்குது. பார்க்கலாம் இந்த முறை எவ்வளோ மிளகா வைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த முறை வந்து அது ரொம்ப பெருசாக இருக்குது செடி. இந்த காக்கடா செடி வந்து ஃபுல்லு இலை மொத்தம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இது கட் பண்ணி விடலாமா, இந்த இலையை உருவி போடலாமான்னு தெரியல. சரி, டைம் கிடச்சா நம்ம அதை கட் பண்ணியே விட்டுடலாம். இந்த பீர்க்கங்காய் கொடி வந்து நான் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டேன். ஆனால் இது ஒன்று மட்டும் இருக்குது. இதில் வந்து பூ வந்துருக்குது, ஆனால் எறும்பு இருக்குது. நம்ம வந்து இப்பயும் மழை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம், ஸ்ப்ரே எடுத்துன்னு வராமல். இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தாக்கா கொஞ்சம் இந்த எறும்பெல்லாம் சரியாக இருக்கும். நம்ம இன்னொரு முறை வரும்போது அந்த ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஏதாவது லிக்விடு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிங்களுக்கு மேலே. செம்பருத்தி செடியிலையும் வெள்ளை பூச்சி இருக்குது ஒரு செடியில். உங்ககிட்ட நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். சாமந்தி செடியிலையும் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வச்சாலும் இப்போ வேறு மழை பெஞ்சினே இருக்குது. அதனால நம்ம அதை சரியாக கவனிக்க முடிய மாட்டேங்குது. பாருங்கள், அந்த கல்யாணி வந்து எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. கனகாமர செடி வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு நிறைய செடி, சின்ன சின்ன செடி நிறைய முளைஞ்சிருக்குது. அதை நான் கவர் வாங்கிட்டு வந்து தான் அதில் எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் உயரமாக வரட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் உயரமாக ஆகிட்டு பிறகு நம்ம அதை கரெக்டாக எடுத்து கவரில் வைக்கலாம். அப்போ உங்களுக்கு யாருக்கு கனகாமர செடி வேணுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து கனகாமர செடி நிறைய இருக்குது. நாட்டு கனகாமரம் இருக்குது, டெல்லி கனகாமரம் இருக்குது, ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடியும் இருக்குது. நான் வந்து இது எடுத்து அந்த சின்ன கவரில் வைக்கும்போது நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே காட்டிட்டு நான் சொல்லியே நான் வைக்கிறேன், வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியில் வந்து வெள்ளை பூச்சி இருக்குது. நேற்று வந்து நம்ம இந்த தொட்டியில் இருந்த சம்பங்கி செடி எடுத்து மொத்தம் 3 4 பிரித்து நட்டோம் தனித்தனியாக. ஏன்னா ஃபுல்லாக அது நிறைய ஃபுல்லாக மூடி நின்றுச்சு நிறைய. அது மொத்தம் 2 2 3 3 அந்த மாதிரி வச்சு 4 தொட்டியாக வச்சு நட்டு வச்சுருக்கிறேன் நான். பார்க்கலாம், இப்போயாவது அது நிறைய பெருசாக பூக்குதா என்னான்னு சொல்லிட்டு. இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்குது, பூக்களை இன்னும். நானும் அது முனையெல்லாம் கட் பண்ணி விட்றேன், ஆனால் பூ வரல. இலைங்க மட்டும் நிறைய வந்துருக்குது. அதில் இந்த இலையை தான் உருவி போடணும் போல் இருக்குது. அரளி செடியில் பாருங்கள், எவ்வளோ அரளி வந்து எல்லாத்துலேயுமே எல்லா கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குது. அது பூத்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியிலே வெள்ளை பூச்சி வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.